மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமான ஒரு சூழல், உங்களுக்கு மனசுல எந்த ஒரு பாரமோ கவலையோ உங்களை தாக்காது. மனம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். ரொம்ப நமக்கு வேண்டப்பட்டவர்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது நம்ம அதுல லயித்து விடுமே தவிர நம்ம நிச்சயமா நம்மளுடைய பழைய மூட்டையெல்லாம் நம்ம தூக்கிட்டு இருக்க மாட்டோம். அதுல இருந்து வெளியில வந்துருவோம். புத்துணர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகத்தான் உங்களை பொறுத்தவரையில் இது அமையிறது. இதுல அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வழக்கமாகவே நீங்க கொஞ்சம் பரபரப்பா செயல்படுவீங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்படுங்கள், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. கை காலில் அடிபடலாம், அது மாதிரி ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால நிதானமாக செயல்படுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான தினமாகத்தான் இது அமையும். பேசக்கூடிய பேச்சில் இனிமை இருக்கும். ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். அடுத்து கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைய பொறுப்புகளை சுமந்து கொண்டு இருக்கிறா போல இருக்கும். இப்போ பல பேர் வராங்க அப்படின்னா அவங்களை கவனிக்கிறதுக்கு, அதாவது ஒருத்தர் சில பொறுப்புகளை எடுத்துக்கணும். அது போன்ற ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு இருக்கலாம். சந்தோஷமான தினமாகத்தான் அமையிறது. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். இருந்தாலும் சில நேரங்கள்ல சில தடைகள், அதாவது ஒரு இரிட்டேஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி சில நேரங்கள்ல ஏற்படலாம். அது எப்படின்னா, நமக்கு வேண்டாத விஷயங்கள சில பேர் பேசிட்டு இருப்பாங்க. அது உங்க தந்தையாக கூட இருக்கலாம். இவர் ஏன் ஒரு இப்படி என்ன மானத்தை வாங்குறதுக்குன்னா இருக்கான்னு நினைக்கிறவர் அப்படின்னு நினைப்பீங்க. அந்த மாதிரிலாம் சில நிகழ்வுகள் இருக்கும். ஆனா அது சீரியஸா ஒன்றும் பிரச்சனைகள்லாம் இல்லை. சந்தோஷமான குடும்பத்தாரோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் தோன்றி மறையலாம். இருந்தாலும் நல்ல தினமாக அமையும். ரோகிணி நட்சத்திரங்களுக்கு அற்புதமான தினம். மனசுல ஒரு இனிமை, சந்தோஷம், எல்லாருடைய ஆதரவு தருது. ரொம்ப நல்ல தினமாக அமையிறது. மிருகசீஷ நட்சத்திரங்களுக்கும் இது ஒரு அற்புதமான தினமாகத்தான் அமையிறது. எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கவலையும் இல்லை. அப்படிங்கிற போல ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில பயணங்களை மேற்கொள்வீர்கள். சில நேரங்களில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளாகட்டும், இல்லை நீங்க சில நேரங்களில் செலவுகள் ஏற்படும். அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய அளவுல தான் நல்லபடியா இருக்கும். அதனால மனதுக்கு இனிய நிகழ்வுகளை கொண்ட ஒரு நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை நல்ல தினமாக, மனதுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையலாம். அதனால மனசுல நம்ம அதாவது பொறுமையும் நிதானத்தையும் கைக்கொள்ள வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான தினம். மன நிறைவு, ஆத்ம திருப்தி எல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான தினமாகத்தான் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாபத்தை தரக்கூடிய, நண்பர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய, மனம் விட்டு பேசக்கூடிய, மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட ஒரு அற்புதமான தினமாக இது அமைவதால் ஒரு மறக்க முடியாத ஒரு ஆரம்பம்பா இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சந்தோஷத்தை அடைவீர்கள். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் ஏற்படும், சந்தோஷம் ஏற்படும். பூச நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமாக செயல்படுவீங்க. மற்றவர்களுடைய மனசை தவறி கூட நம்ம புண்படுத்தாம நம்ம பேச்சுக்கள்ல இருக்க வேண்டியது அவசியம். ஆயுள்ய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ரொம்ப நிதானமாக நல்ல பெயரை வாங்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினமாக இது அமையும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளா, அதாவது நம்ம பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறோம்.
ஆனா அந்த சாதனையை பண்ண முடியலையே அப்படிங்கிற மன வருத்தம் நீங்குவது போல சில நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது அமையிறது. அதனால மனசுல உள்ள வருத்தங்கள் எல்லாம் மறைந்துவிடும், சந்தோஷம் கொப்பளிக்கும்னு சொல்லலாம். அது போன்ற ஒரு நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மோசமா இருக்கவங்களுக்கு கூட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும், மனதில் உற்சாகம் பெருக்கெடுக்கும். நல்ல தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது மக நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பரபரப்பு இல்லாமல் நிதானமாக செயல்படுங்கள். பூரம் நட்சத்திரங்களுக்கு ரொம்ப சிறப்பான தினம். குடும்ப வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும், நல்ல வாழ்த்துக்களை எல்லாம் பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பதட்டப்படாம உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரை சற்று கோபப்படாமல் நிதானமாக உங்கள் செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம்னு சொல்லலாம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சில நேரங்களில் நீங்க திரைப்படத்துறை அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது புதுசு அக்ரிமெண்ட் சைன் பண்றது, சில எதிர்பாராத ஒரு நல்ல செய்திகள் வந்து சேருவது, வெளிநாட்டிலிருந்து தொடர்புகள் ஏற்படுவது, சில நீண்ட தூர பயணங்களை திட்டமிடுவது, சில நேரங்களில் வந்து நல்ல கோவில் இது மாதிரிலாம் போயிட்டு வந்து பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது, மனதுக்கு இனிய நிகழ்வுகள், ஆத்ம திருப்தின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மாவை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அமைதியான மன அமைதியை தரக்கூடிய, மனசுல சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது உங்களுக்கு அமையும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு எடுத்து பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல வெற்றி வாய்ப்புகளை கொண்ட தினம். ஹஸ்த நட்சத்திரங்களுக்கு மன கவலைகள் எல்லாம் நீங்கி மனதில் நிம்மதியும் ஒரு சந்தோஷமும் புதிய ஒரு எண்ணங்களும் உற்சாகமும் ஏற்படக்கூடிய தினமாக அமையும். சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சில புதிய விஷயங்கள் நடத்துவதற்கான ஒரு திட்டங்களை எல்லாம் வகுப்பீர்கள். உற்சாகமான ஒரு தினம். வரக்கூடிய விடியல் நமக்கென்று விடியது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு மனசுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் விளரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. அப்ப சந்திராஷ்டம தினமாக அமைகிறது அப்படின்னு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதனால எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னும் சொல்ல போனா நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார்கள், உங்களை பாராட்டுவார்கள், சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சிறு பிரயாணங்களையும் மேற்கொள்வீர்கள், எதிர்பாராத தனலாபம் கூட கிடைக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நல்ல மாற்றங்கள் நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். சுவாதி நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப இயல்பாக எல்லாரோடையும் அனுசரித்து போக நல்ல பலன்கள் ஏற்படும். சில நேரங்களில் நம்மளை ஒரு கூண்டுக்குள்ள வச்சுட்டோம்னா அப்போ நமக்கு தெரியாம போயிடும் பல நன்மைகள். அதனால எல்லாரோடையும் இணைந்து பழகுங்கள், நல்ல செய்திகளும் நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து விசாக நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பான தினம். உங்க தொழில்ல நீங்க ஆற்றக்கூடிய ஒரு தன்மையும் அப்புறம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமும் தன்னிகர் இல்லாத ஒரு வகையில் அமையக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் தீரும், மனம் விட்டு பேசுவீர்கள், உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தங்களை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத உதவிகள் இதெல்லாம் வரக்கூடிய ஒரு சிறப்பான தினமாக இருப்பதால் நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு எடுக்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் கொஞ்சம் படபடப்பு இல்லாம நிதானமான போக்கை கையாள வேண்டியது அவசியம். எல்லோரிடம் ஒரு அன்பை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். அதனால இதை நினைவுல வச்சுக்கணும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். உங்க குடும்பத்தாரோட ரொம்ப சந்தோஷமாக பொழுதை கழிக்கக்கூடிய அளவில் அவர்களுடைய போன் காலோ இல்லை அவர்கள் தனிப்பட்ட முறையில் உங்களை பார்க்கிறதோ
உங்க மனசுல உற்சாகத்தை தரக்கூடிய அளவுல நிகழ்வுகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல்ல ஆரோக்கியம் என்பது மேம்படும். சில நேரங்கள்ல நம்ம வாங்கிய கடனை திருப்பி கொடுப்பது, இல்ல சில பெரிய விஷயங்களுக்கு கடனை எதிர்பார்த்திருந்தால் அதை பற்றிய நல்ல ஒரு செய்திகள், இப்படி நன்மைகளை தரக்கூடிய வகையில தான் எல்லா விஷயங்களும் உங்களுக்கும் நடக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று நிதானமான போக்கை கடைபிடியுங்கள். சில நேரங்களில் அவசரத்துல சில முக்கிய விஷயங்களை தவறவிட்டு விடலாம். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இனிமையான நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய தினம். இன்னும் சொல்ல போனா காதல் போன்ற விஷயங்கள்லாம் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். சுபமான பேச்சுவார்த்தைகள் கூட நிகழக்கூடிய தினமாக அமைகிறது. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சற்று எளிமையாக பழக வேண்டும். எல்லோரையும் அனுசரித்து போக வேண்டியது அவசியம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளால சந்தோஷங்கள் ஏற்படும். நீங்க அந்த ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் ஈடுபட்டிருந்தீங்கன்னா எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கு வந்து சேரும். நண்பர்கள் உற்ற துணையாக இருப்பார்கள். சில நேரங்கள்ல இப்ப வீடு வாங்குவது, மனை வாங்குவது, அந்த மாதிரியான சில விஷயங்கள்ல ஈடுபட்டு அதுக்குன்னு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் செய்வீங்க. அதனால வாழ்க்கையில் உயர்வை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக கூட இது அமைந்துவிடும் உங்களை பொறுத்த வரைக்கும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் சற்று நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. திருவோண நட்சத்திரங்களுக்கு தெய்வ அனுகூலம் மிக்க அற்புதமான ஒரு தினமாக இது அமையிறது. தொட்டதெல்லாம் பொன்னாகும் பாங்க, அது மாதிரியான ஒரு தினம். அவிட்ட நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு தினமாக இது அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்க எதை எதிர்பார்த்து வேலை செய்யறீங்களோ அது நீங்க நினைத்தபடி நடந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை தேடித்தரும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை அணிகலன்கள் வாங்குவது, நகைகள் வந்து சேர்வது, இந்த மாதிரியான சில எதிர்பாராத இன்ப அதிர்ச்சிகள் அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் ஏற்படக்கூடிய தினமாக அமைகிறது. மொத்தத்தில் ரொம்ப சந்தோஷமான தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலகட்டமாக இது அமைகிறது. சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். அதாவது எல்லாரும் என்ன வந்து பார்க்கணும், எல்லாரும் என்ன போன் பண்ணணும், இதெல்லாம் நினைப்பீங்க, இதெல்லாம் 2 பேரும் ஆப்சென்ட் ஆயிட்டான், என்னை பார்க்கல அப்படின்னு வருத்தம், இதெல்லாம் வச்சுக்காதீங்க. நமக்கு நிகழ்வது சில வச்சு நம்ம சந்தோஷமா இருக்கும். எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை தருகிறது. எதிர்பார்ப்பை குறைத்துக் கொள்ளும் பொழுது ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களையே உங்களுக்கு நிகழும். அடுத்து பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய, உங்கள் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் உயர்த்தக்கூடிய சில நிகழ்வுகளை கொண்ட நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் நீங்க திட்டமிட்டு எடுப்பீங்க. அது உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷத்தை தரும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாகத்தான் இது உங்களுக்கு அமையிறது. மன நிறைவை தரக்கூடிய தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் நீங்க எல்லோரிடமும் ஓரளவுக்கு நீங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா பிளெக்சிபிளா இருக்கிறது, அட்ஜஸ்டபிளா இருக்கிறதுமாங்க. மற்றவர்களுடைய மனநிலையை புரிந்து அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் நடக்கும் பொழுது நன்மையாகவே எல்லா விஷயமும் நடக்கும். ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் மனசுல உள்ள துயரங்கள் எல்லாம் மறைந்து மனம் லேசாகி ரொம்ப ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக இது அமையும்.